நிக்கணும். இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடி இளைப்பாருமா. வார்த்தையை பாருங்க, சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடியா இருந்தா இளைப்பாருமா. மனசுல வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்ததுன்னா நம்ம இளைப்பாருவோமா? நம்மளை நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளவு பயன்படணும், அந்த வல்லமையை இறைவன் நம்ம கேட்டு வாங்கணுமா வேண்டாமா? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. சாதனை பூக்களை ஏந்து ஒரு செடி இருக்குங்க, பூவில் ஒரு செடியில பூ இருக்குங்க. அந்த பூவை பூக்காம அந்த செடி ஒரு 3-4 வருஷமா அப்படியே பூக்காம இருக்குங்க. ஒரு 3-4 வருஷமா உங்க வீட்டில் வச்ச ரோசா செடி பூக்கவே இல்லை. நீ என்ன செய்வ சொல்லுங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? பிடிங்க எரிஞ்சிட மாட்டீங்க? அதே மாதிரி தான் இந்த சமுதாயமும். உனக்கு டைம் கொடுக்கும், 1 தடவை 2 தடவை 3ஆவது தடவை. நீ ஜெயிக்கலன்னா உன்னை பிடிங்க எரிஞ்சிடும். சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடியா இருந்தா இளைப்பாருமா. அதே போல நாமும் நல்லவர்களாக இருந்தால் நம்ம மனசுல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இளைப்பாறலாமா? என்னைக்கு இளைப்பாறக்கூடாது. வேதனை அனைத்தும் மறந்து பார் செடி வெற்றி